எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இதை என்னத்துக்கு அடிக்கடி பட்டிமன்றத்தில் என்ன சொல்றோம், நீங்கள் இன்றைக்கு என்னத்துக்கு நீங்கள் சொல்றீங்க என்று நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது விளங்கு. இன்றைக்கு என்னவென்றால் இன்றைக்கு தான் உலக தாய்மொழி தினமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு உலக தாய்மொழி தினமாக இருக்கும் பொழுது எல்லாருமே தங்களுடைய தாய்மொழிகளுடைய தினத்தை கொண்டாடி இருக்கும் பொழுது தமிழர்களாகிய நாங்கள் மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மொழியினுடைய தினத்தை நாங்களும் கொண்டாட வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. உலக தாய்மொழி தினம் எனும் பொழுது இன்றைக்கு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதலே தோன்றி இருக்கக்கூடிய பல மொழிகள் எல்லாம் இன்றைக்கு உலக வழக்கிலேயே இல்லாமல் போயிருக்கிறது. உலகினுடைய ஆரம்ப நதிக்கரை நாகரிகங்களிலே தோன்றி இருக்கக்கூடிய சுபேரிய மொழி இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இல்லை. அதே போல் நைல் நதிக்கரை நாகரிகங்களிலே தோன்றி இருக்கக்கூடிய மொழிகள் இன்றைக்கு பேச்சு வழக்கிலே அந்த மொழிகள் பலவும் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முதல் தோன்றி இயேசுபிரான் பேசி இருக்கக்கூடிய கீத்திரு மொழி இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இல்லை. அதே போல இன்றைக்கு இறைவனுடைய மொழி என்று கூறக்கூடிய சமஸ்கிருத மொழி தொடர்பாடல் மொழியாக இன்றைக்கு இல்லை. ஆனால் 16,000 ஆண்டுகளுக்கு முதல் தோன்றி இன்றைக்கு வரைக்கும் தன்னை ஒரு மொழி நிலைநிறுத்தி இந்த உலகத்திலே பல பண்பாட்டு மாறுதல்களுக்கும் தன்னை மாற்றாமல் நிமிர்ந்து ஒரு மொழி நிற்கிறது என்றால் அது தமிழ் மொழியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் அல்லது 2000 3000 ஆண்டுகளுக்கு முதல் தோன்றிய மொழிகள் எல்லாம் இந்த உலகத்திலே காணாமல் போயிருக்கும் பொழுது 16,000 ஆண்டுகளை தாண்டியும் ஒரு மொழி நீண்டு நெடிய மொழியாக வளர்ந்து தன்னை வளப்படுத்தி நிற்கிறது என்றால் அந்த மொழியிலே ஏதாவது ஒன்று இருக்கிறது. அதுதான் எங்களுடைய தாய் தமிழ் மொழியாக இருக்கிறது. இன்றைக்கு ஆங்கில மொழியை வர்த்தகத்தினுடைய மொழி என்று கூறுவார்கள், பிரெஞ்சு மொழியை காதலின் மொழி என்பார்கள், சமஸ்கிருதத்தை இறைவனுடைய மொழி என்பார்கள். ஆனால் தமிழை மட்டும்தான் பண்பாட்டு மொழி என்று கூறுவார்கள். ஏனென்றால் பண்பாட்டு பழக்க வழக்கங்களை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரே ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. அதனால்தான் உலகிலே எல்லாரும் தங்களுடைய தாய்மொழியை பேசினாலும் நாங்கள் மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை பேசுகிறோம் என்று நாங்கள் மார்தட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படி தமிழ் மொழியினுடைய சிறப்பு எல்லா இடங்களிலே பல இடங்களிலே இந்த தமிழாகவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு பலரும் இருக்கிறார்கள். மெல்ல தமிழினி சாகும் என்று பலரும் கூறினார்கள். அதை அந்த பாடல்களை கூட மாற்றி அமைத்தார்கள். ஆனால் மெல்ல தமிழினி சாகும் என்று எந்த பேதை உரைத்தான் அது மெத்த வளருது மேற்கினிலே என்றுதான் இன்றைய நிலைமை இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் தமிழ் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடாக இருக்கட்டும் அல்லது ஈழமாக இருக்கட்டும், இங்கே தமிழ் இல்லாமல் போகிறது என்று நாங்கள் பலர் கதைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தமிழ் இங்கே இல்லாமல் போகிறது என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புலம்பெயர் தேசங்களில் கொடி கட்டி தன்னை வான் உயர நிறுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்றார்களோ அங்கெங்கெல்லாம் தமிழர்கள் தங்களுடைய மொழியையும் பண்பாட்டையும் நிறுவ மறுக்கவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். புலம்பெயர் தேசங்களுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழை வளர்ப்பதில் தங்களுடைய ஆர்வங்களை கொட்டி தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மண்ணிலே தமிழ் இல்லை என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூறுவது போலவே வாட்ஸ்அப்பிலே தமிழ் இருக்கிறது, பேஸ்புக்கிலே தமிழ் இருக்கிறது, இன்ஸ்டாகிராமிலே தமிழ் இருக்கிறது, இணையத்திலே தமிழ் இருக்கிறது என்று கூறுகிறோம். ஆனால் இந்த மண்ணிலே தமிழ் இருக்கிறதா என்றால் இந்த மண்ணிலே இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் அவர் எங்கெங்கெல்லாம் புலம்பெயர்ந்து சென்றார்களோ அந்த வெள்ளையனுடைய வீதி எங்கும் தமிழ் மனம் கமழ்வதற்கான வழிமுறைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கட்டும், தமிழ் இசை பாடகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்கிறார்கள் என்றால் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அழைப்பு, அவர்கள் எடுக்கக்கூடிய விழாக்களில் பங்கு பெற்றுவதற்காகத்தான் அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொழுது தமிழ் மொழி உலகமெங்கும் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மொழியாக இருக்கிறது. பொங்கு தமிழருக்கு இன்னல் நேர்ந்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் பாடி செல்கிறான். தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டிய விடயமாக தமிழ் இருக்கிறது. எனவே தமிழின் பின்னால் தமிழை நாங்கள் காதலிக்க வேண்டிய கடமை எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். இந்த தமிழுக்காகத்தான், இந்த தமிழ் மண்ணுக்காகத்தான் இந்த மண்ணிலே நாங்கள் இத்தனை உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம். அந்த மண்ணிலே தமிழ் இல்லாமல் போக நாங்கள் விடக்கூடாது என்பதிலும் நாங்கள் உறுதி மூச்சாக இருக்கணும். எனவே தமிழ் எங்களுடைய பேச்சு மொழி அல்ல, தமிழ் எங்களுடைய மூச்சு மொழி, அது எங்களுடைய வீச்சு மொழி. ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மொழியும் இந்த தமிழ் மொழிதான் என்பதை இந்த மொழிகள் தினத்திலே, உலக தாய்மொழிகள் தினத்திலே எங்களுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை பற்றியும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, அந்த தமிழ் குடி வளர்த்தெடுத்த மொழிதான் இந்த தமிழ் மொழி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த கழகங்கள் அமைத்து கூட தமிழை வளர்த்திருக்கிறார்கள். அந்த இடைச்சங்கம், கடைச்சங்கம், முதற்சங்கம் என்று இறைவனை எங்களுக்கு கழகங்கள் அமைத்து இந்த மொழியை வளர்த்ததாக இருக்கும் பொழுது அந்த வழிவந்துதான் இன்றைக்கு நாங்கள் பல கழகங்கள் அமைந்து கண்ணுதற் பெருங்கடலும் கழகமோடு அமைந்து பன்னுறப்பாடிய பைந்தமிழ் என்று பாடல் இருக்கு. எனவே சிவபெருமான் ஆரம்பித்த கழக சங்கங்கள்லாம் இன்றைக்கும் கழகங்களாக மாறி வந்திருக்கு. எனவே தமிழ் நீண்டு நெடிய மொழி, தமிழ் என்னும் எங்களுடைய அன்னை இன்னும் நீண்ட காலம் வாழ்வாள் என்பதைத்தான்
இந்த உலக தாய்மொழி தினத்திலே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. நிச்சயமாக இந்த உலக தாய்மொழி தினத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட நாள்ல இந்த வருடம் யூக்ளியர் அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த உலக தாய்மொழி தினத்திற்காக கொண்டாடப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட இந்த நாள் 25வது ஆண்டை இந்த வருடம் கொண்டாடுகிறது. 2025 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி 25வது ஆண்டா இருக்குது. அப்ப இந்த நாளை யார் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் யுனைடெட் நேஷன் தான் இந்த நாளையும் உலக தாய்மொழி தினமாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப ஏன் இந்த உலக தாய்மொழி தினம் அடையாளப்படுத்தது, ஏன் இதற்கென்று ஒரு நாளை அங்கீகரிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் சில மொழிகளுடைய ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும் அல்லது இந்த பூகோள மயமாதல்ல இப்ப நாங்கள் பூகோள மயமாதல்ல வர்த்தகம் அப்படின்னு பார்க்கக்குள்ள சில குறிப்பிட்ட நாணய பரிமாற்றங்களை தான் பயன்படுத்துகிறோம். குறிப்பாக USD அமெரிக்க டாலரை தான் அதிகபட்சமான வர்த்தக நோக்கங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய சில நாடுகள் பிரிந்து பிரிக்ஸ் அப்படியான அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி என்ன செய்கிறார்கள், தங்களுக்குரிய பணங்கள், தங்கள் நாட்டிற்குரிய பணங்களை அந்த நாணய பரிமாற்றங்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்படித்தான் உலகத்துல வர்த்தகமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வைத்தியமாக இருக்கட்டும், இப்படி பல துறைகளை ஒரு சில லாங்குவேஜ் ஆக்கிரமிச்சிருக்குது அப்படின்றது உலகத்துல உலகளாவிய ரீதியில வெளிப்படுத்தக்கூடிய தரவுகளாக இருக்குது. அப்ப இந்த உலக தாய்மொழி தினத்திற்கான அடிப்படை என்னவென்று சொன்னால் இந்த பூகோள மயமாக்கல்ல ஆக்கிரமித்திருக்கக்கூடிய சில மொழிகள்ல இருந்து தங்களுடைய தாய்மொழிகளை பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தான் இருக்குது அப்படின்றதான் இந்த உலக தாய்மொழி தினத்தினுடைய பின்புலமாக இருக்குது. அப்ப நாங்க வரலாறுகளை பார்க்கக்குள்ள யுனைடெட் நேஷன் அண்மையில வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில ஒவ்வொரு 14 நாட்களுக்கும் ஒரு மொழி உலகளாவிய ரீதியில இறந்து கொண்டிருக்குது அப்படின்ற தரவுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக தான் இருக்குது. இன்னைக்கு ஏலவே ஹரிஹரன் தன்னுடைய உரையில சொல்லியிருக்கக்கூடிய மொழிகளை தவிர்த்து இன்னும் பல, குறிப்பாக இந்த பழங்குடி மக்களால பேசக்கூடிய பல மொழிகள் அழிந்து கொண்டே போகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு மொழி அதிகம் பேசப்பட்ட ஒரு மொழி என்னவென்று சொன்னா அந்த மொழியை பேசக்கூடிய இறுதி மனிதர் அவர்தான். ஆனாலும் அந்த இறுதி மனிதன் தன்னுடைய மகன்கள், தனக்கு இருந்த 3 மகன்களுக்கும் கூட அந்த மொழியை கற்றுக் கொடுக்க தவறிவிட்டார். அப்ப அவருடைய கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம் என்னவென்று சொன்னால் அந்த மொழியை பேசிய இறுதி மனிதர் இவர்தான் அப்படி என்ற பெருமையை அவர் கொண்டு சென்றாரே தவிர தன்னுடைய தாய்மொழியை பின்னால் வரக்கூடிய தன்னுடைய சந்ததிக்கு கடத்தக்கூடிய அந்த பொறுப்பிலிருந்து அவர் தவறிவிட்டார். உண்மையில் சாதாரணமாக ஒரு குளோபலி இந்த வேலை உலகிலேயாக இருக்கட்டும் அல்லது கல்வியிலேயாக இருக்கட்டும் நாங்கள் எங்களை நிலைப்படுத்திக் கொள்றதுக்கு ஏதோ ஒரு வகையில மாற்று மொழி என்றது தேவையான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஆனால் அடிப்படையில எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் எப்பொழுதும் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு இனம் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளுது, காலம் கடந்தும் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளுதுன்னு சொன்னால் அடிப்படையில அந்த இனத்திற்கென்றே இருக்கக்கூடிய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதையும் தாண்டி அதனுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய கலைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டால்தான் அந்த இனமும் அந்த மொழியும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் எங்களுடைய உரிமையை மற்றவர்களிடம் மண்டியிட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளக் கூடாது அப்படி என்ற தெளிவு இந்த தமிழ் இனத்திற்கு முன்னிய காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் இருக்கிறது என்றது நான் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எனக்கான உரிமையை எனக்கு தாருங்கள், இல்லையே நாங்கள் உங்களுக்கு எதிராக போராடுவோம் அப்படி என்ற ஒரு பண்பும் கலாச்சாரமும் எங்கள் இனத்திற்கு இருக்கின்றது என்ற பெருமையை நாங்கள் எப்பொழுதும் கூறிக்கொள்வோம். அப்ப இந்த தமிழ் மொழி என்கின்ற பொழுது இந்த அதிகமாக எங்களுடைய பிரதேசங்களில் குறைவாக இருந்தாலும் இந்த இந்தியாவினுடைய தமிழ் பேசக்கூடிய பரப்புகள் வாழக்கூடிய பகுதியில் அதிகம் ஆங்கில மொழி மூலமான கற்கை நெறிகளை தெரிவு செய்கிறார்கள் அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை அதிகம் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அண்மை காலமாக இது எங்களுடைய பிரதேசங்களிலும் ஆக்கிரமித்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு கல்வியை நாங்கள் எந்த மொழி மூலத்தில் தெரிவு செய்கிறோம் என்றதுக்காக தாய்மொழி அழிந்து விடாது என்ற புரிதலையும் நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக நாங்கள் வீட்டில் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அதிகம் இந்த உணர்வு பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் அடிபட்டாலே தாய்மொழியில் தான் கத்துவோம், அம்மா அப்படி என்று சொல்லி தாய்மொழியில் தான் கத்துவோம். எங்களுக்கு வலிகள் வருகின்ற பொழுதும் தாய்மொழி தான் எங்களுக்கு தேவை. எங்களுடைய மகிழ்ச்சியின் உச்சமாக இருக்கட்டும், அங்கும் எங்களுடைய தாய்மொழி தான் தேவைப்படுகிறது. அப்ப ஒரு தனி மனிதன் ஒரு பொறுப்புடன் தான் பிறக்கிறான். அன்றைய காலமையில நாங்கள் சொன்ன ஒரு நச்சிந்தனை, நான் என்ற ஆணவங்களை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு பொறுப்போட பிறந்திருக்கும். அந்த பொறுப்பு வாழுகின்ற காலம் வரைக்கும் அந்த பொறுப்பு என்னவோ அது சரியா செய்வோம் அப்படின்றது. அப்போ ஒரு தனி மனிதனா
தமிழ் மொழியை பேசக்கூடிய ஒரு தமிழ் இனத்தில் பிறந்தவர்களாக எங்களுடைய கடமைகள் எல்லாம் எங்களுடைய மொழியை எதிர்வரும் சந்ததிக்கு கடத்தக்கூடியதாகத்தான் இருக்குது. அப்ப இந்த எதிர்வரும் சந்ததிக்கு கடத்துறது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த மொழியை நாங்கள் சொல்லிக் கொடுத்தால் போதுமா அப்படி என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வரும். நாங்கள் எங்களுடைய மொழியை கடத்துகின்றோம் அப்படின்னு சொன்னால் எங்கெல்லாம் நாங்கள் செல்கிறோமோ அங்கெல்லாம் எங்களுக்கான மரியாதையை ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது எங்கள் மொழிக்குரிய மரியாதையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களுடைய இனத்திற்குரிய மரியாதையும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது இங்கு பலர் இந்த புலம்பெயர் தமிழர்கள்ல குற்றம் சாட்டியிருந்தாலும் இங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய பல தமிழர்கள் அங்கு பட்டய கணக்காளர்களாக இருக்கிறார்கள், இன்ஜினியர்ஸா இருக்கார்கள், எத்தனையோ பேர் டாக்டர்ஸா இருக்காரு. அப்ப தங்களுடைய தகுதிகளை எல்லாம் அவர்கள் உயர்த்துகின்ற பொழுது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவர்களை அந்த நாட்டு மொழிகளை பேச வைத்தாலும் ஒரு தமிழன் அந்த ஒரு இடத்தில் அகதிகளாக சென்று சாதித்திருக்கிறான் அப்படி என்பதே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமைதான். அது மட்டுமல்லாமல் அப்படி இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய புலம்பெயர்ந்த சென்றவர்கள் தாய் நிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பல முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகிறார்கள், இங்கிருப்பவர்களுக்கும் பல நன்கொடைகள் உதவிகளை இன்னமும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப மெல்ல தமிழினி சாகும் அப்படி என்று எந்த பேதை உரைத்தான் அப்படி என்ற அந்த அடுத்த வரியை நாங்கள் எல்லாருமே சொல்ல தவறிவிட்டோம். மெல்ல தமிழினி சாகும் என்றதோடயே நிக்கிறோம். இல்லை, மெல்ல தமிழினி சாகும் என்ற எந்த பேதை உரைத்தான் அப்படி என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும். இன்றைக்கு சமூக வலைதளங்களை தான் நாங்கள் அதிகம் பார்க்கிறோம். இதுல ஜப்பானியர்களாக இருக்கட்டும், குறிப்பாக சைனாவை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அதிலும் இந்த சமூக வலைதளங்களில் இப்ப அதிகம் என்னை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு காணொலியாக இந்த ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஒரு 18 வயது இளைஞர் ஒருவர் சரளமாக தமிழ் பேசுவதும் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுப்பதும் எங்களுக்கு பெருமையா இருக்குது. அதை விட ஒரு நான் நினைக்கிறேன் பிரிட்டிஷ் நாட்டுல இந்த பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கிறார்கள். அதுல மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது அப்படின்னு கேட்க நிறைய பேர் சமஸ்கிருத மொழிகளை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இறுதியில சமஸ்கிருதம் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அல்ல, தமிழ் மொழிதான் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அப்படி என்கின்ற பொழுது நாங்கள் உண்மையில் புண்ணியம் செய்தவர்களாகத்தான் இருக்கிறோம். தாய்மொழி தமிழ் மொழியாக பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கு திருக்குறளாக இருக்கட்டும், கம்பராமாயணமாக இருக்கட்டும், இப்படி பல இலக்கியங்களை இந்த சமூகத்திற்கு வழங்கி இன்னமும் பல மொழிகளில் இந்த திருக்குறள் மொழிபெயர்த்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் காலம் அழிந்தும் தமிழ் அழியாது அப்படி என்றதுக்கு இதுதான் பெரும் சான்று. இப்ப இந்த யூப்ளி 25வது ஆண்டு மொழிகளுக்கெல்லாம் உலகளாவிய தாய்மொழி தினத்துல தமிழ் மொழி பேசுற நாங்கள் பெருமையாகவும் கர்வமாகவும் சொல்லிக்கொள்ளலாம், நாங்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி அப்படி என்றது. இப்படிதான் செம்மொழியாகிய தமிழ் மொழியை இன்றைக்கு தாய்மொழியாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது தமிழ் இந்த இலக்கங்களில் கூட தமிழ் தன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் இந்த தமிழ் அடுத்த மடங்குகளில் வரும்போது அடுத்து வரக்கூடிய இலக்கத்தை இதனுடைய முதல் இலக்கத்திலேயே காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 என்கிற நாங்கள் 9 என்று வருகிறோம். 9 என்று வரும்பொழுது 9 என்று வரும்பொழுது அடுத்தது 10 என்ற ஒன்றை எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக காட்டும் இடத்திலே தமிழ் தன்னை வைத்திருக்கு. அப்படியே 10 20 30 40 50 60 70 80 என்று 90 என்று தான் வருகிறோம். நாங்கள் 10 என்று வரவில்லை, 90 என்று வரும்பொழுது அடுத்தது 100 வரப்போகிறது என்பதை முன்னுக்கு காட்டுகிறது. 100 200 300 400 400 500 700 800 என்று 900 என்று தான் சொல்கிறோம். நாங்கள் 900 என்றால் அடுத்தது 1000 வரப்போகிறது என்பதைத்தான் 900 என்று சொல்கிறோம். அப்போது எண்ணிலே எங்களுடைய தமிழ் மொழி எவ்வாறு ஒரு நுணுக்கத்தை கையாண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படி தமிழ் தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய சிறப்புகள் பல இருக்கிற. கார்த்திகாயனி கூறியது போல புலம்பெயர் தமிழர்கள் இன்றைக்கு தமிழை வெள்ளையனுடைய குதிரையோடிய வீதிகளிலெல்லாம் தமிழ் பண்பாட்டை ஓடச் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்த்திடுவீர் என்ற பாடலை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எட்டு திக்கும் சென்றவர்கள் அவர்கள் இங்கே கொண்டு சேர்க்க அவர்களுக்கு காலம் அவகாசம் கொடுக்காவிட்டாலும் தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் தமிழை இங்கிருந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். இந்த தமிழிலே இருக்கக்கூடிய இந்த வழக்குகளை பாருங்கள், பழமொழிகளாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும், அந்த வழக்குகளிலே சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த இடங்களிலே பல நுணுக்கங்களை அம்மவர்கள் கையாண்டிருப்பார்கள். இந்த ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் வரும் ஒரு பழமொழி இருக்கும். அது என்ன ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்ற ஆணையும் பூனையும் நாங்கள் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ஆணை அடித்தால் பூனை புராண்டுமா என்று கூட நாங்கள் நக்கலாக கேட்போம். ஆணைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் என்றால் ஆணை என்றால் எங்களுடைய யானையை குறைப்பது கிடையாது. ஆணை என்றால் நெய் என்று கூறுவாள். என்றால் பசுவிலே இருக்கக்கூடிய நெய்யை நாங்கள் ஒரு காலத்திலே நன்றாக சாப்பிட்டு அதற்கு ஒரு காலத்தை உருவாக்குவோமாக இருந்தால், அதே போல பூனை என்று கூறக்கூடிய பூவிலே இருந்து எடுக்கக்கூடிய நெய்யை தான் தேன் என்று கூறுவோம். அந்த தேனை மருந்தாக பாய்த்தவர் இருக்கிறார்கள், மருந்தோடு தேனை குழைத்து சாப்பிட்டவர் இருக்கிறார்கள். அப்ப
ஆணை என்று கூடக்கூடிய நெய்யை நாங்கள் அதிக அளவிலே சாப்பிட்டு எங்களுடைய உடம்பிலே கொழுப்புகளை ஏற்றிக் கொள்வோமாக இருந்தால் இந்த பூ நெய் என்று கூறக்கூடிய தேன் சார்ந்த மருத்துவ பொருட்களை எடுக்க வேண்டிய காலமும் எங்களுக்கு வரும். எனவே ஆணைக்கு ஒரு காலம் உங்களோட வாழ்விலே வந்தால் அதற்காக நீங்கள் நோய்வாய்ப்பட்டு மருந்துகள் எடுக்க வேண்டிய பூனைக்கு ஒரு காலமும் வரும் என்பதைத்தான் லாவகமாக எங்கள் மொழியிலே ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் என்று முதல் கடந்து செல்லும்போது எங்களுடைய மொழியிலே அவ்வளவு பெரிய நுணுக்கங்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்து தமிழை தொல்காப்பிய தமிழ் என்று கூறுவார்கள். சாதாரணமாக பல இந்திய பேச்சாளர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்துவிட்டு யாழ்ப்பாணத்திலே வந்துவிட்டு போய் இந்திய மொழிகளை பேசும்போது கூறுவார்கள், நாங்கள் இலக்கியங்களிலே தொல்காப்பியங்களிலே படித்த மொழி சொற்பிரயோகங்களெல்லாம் யாழ்ப்பாணத்திலே சாதாரண மனிதன் பேசிக்கொண்டு திரிகிறான் என்று. இந்த தோய்தல் என்கிற விடயத்தை ஒரு பேச்சாளர் சென்று இந்தியாவில் கூறுகிறார். நான் ஒரு இறப்பு வீட்டுக்கு யாழ்ப்பாணத்திலே சென்று விட்டு நான் வீட்டுக்கு என்னுடைய தங்குமிடத்துக்கு செல்லும்போது அங்கே அந்த ஹோட்டலிலே சேவகம் புரியக்கூடியவன் வந்து கேட்கிறான், நீங்கள் தோய்ந்து விட்டீர்களாக. தோய்தல் என்பது தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வார்த்தை. அதை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் பேசுகிறான் என்றால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் உச்சம் என்று கூறுகிறார்கள். காமெடி பேச்சாளர் மதுரை முத்தாக கூட இருக்கட்டும், எந்த தமிழ் உங்களுக்கு மிக பிடித்தது என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பல வகை தமிழை கேட்கிறார்கள். எனக்கு பிடித்தது இலங்கை தமிழ் என்று கூறுகிறார். அப்படி எங்களுடைய தமிழை கொண்டாடு. அப்ப தமிழே எங்களுக்கு ஒரு உச்சத்தை கொடுக்கும் பொழுது தமிழிலும் சிறந்த தமிழை நாங்கள் இலங்கையர்கள் பேசுகிறோம், ஈழத்து தமிழ் பேசுகிறோம் என்ற பெருமிதத்தோடு மார்த்தட்டி கொண்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம். எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் இந்த உலக தாய்மொழி தினத்தில் வாழ்த்து எங்களுக்கு வயதில்லை அப்படின்னும் எங்களுடைய தாய்மொழியை வணங்கி மகிழ்ந்து கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி நேயர்களே.